ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களுடைய ராணிமாஸ் கிச்சனுடைய ராணி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு, அவசியமான பதிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, நீங்கள் இப்போ சமீபத்தில் கேட்டிருப்பீங்க, விஷசாராயம் குடித்து கள்ளக்குறிச்சியில் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு உண்மையிலே நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க, ரொம்ப அழுதுட்டேன். நான் ரொம்ப அழுக வந்துருச்சு எனக்கு. விஷசாராயம் குடிச்சிட்டு அவங்க நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க வீட்டில் உள்ளவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் யாராவது யோசித்து பார்த்தீங்களா? ஏங்க இந்த மாதிரி ட்ரிங்க்ஸு சாப்பிட்டுட்டு இப்படி ஒவ்வொரு ஃபேமிலிலையும் நான் இப்போ சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக 1 இயராக நிறைய கேள்விப்படுறது இந்த மாதிரி ஒரு விஷயமாக தான் நான் கேள்விப்படுறேன். வீட்டில் உள்ள ஆம்பளைங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு நீங்கள் வர்றீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, உங்கள் பிள்ளைங்க இருக்காங்க, உங்களுடைய அம்மா அப்பா இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையெல்லாம் என்னன்னு யோசித்தீங்களா? கொஞ்சமாவது யோசித்து பாருங்கள், தயவு செய்து யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கலாம், இல்லை எப்போயாவது ஒருக்க சாப்பிட்றாலாம் இருக்கலாம். எதுனாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெளியில் வாங்க. கண்டிப்பாக உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. கல்யாணம்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா தயவு செய்து இருக்கிற கெட்ட பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டுருங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செய்து விட்டுட்டு ஒரு புது லைஃபுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. உங்களுடைய அழுக்கெல்லாம் விட்டுட்டு ஒரு பொண்ணுக்கு நீங்கள் லைஃப் கொடுக்குறீங்க. அது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். அதனால் நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி வேணாலும் இருந்திருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு புது மனிதனாக ஒரு புது வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் உள்ளே போகிறீங்க. புது வாழ்க்கையை ஒரு நல்லபடியாக நீங்கள் ரன் பண்ணுங்கள். இது நான் ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். நான் தயவு செய்து அந்த மாதிரி வாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்கவுங்க பிள்ளைங்களை எவ்வளோ சந்தோஷமாக வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி படிக்க வச்சுருக்காங்க, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நகை நட்டு போட்டு உங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. எதுக்காண்டி கட்டி கொடுக்குறாங்க? நம்ம மருமகன் நல்ல பையன், நல்ல வேலையில் இருக்கான், நம்ம பொண்ணை நல்லா வச்சுக்கிருவான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதுதான். அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு மாமனார் இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், நாத்தனார் இருக்கலாம், எவ்வளோ சொந்தங்கள் இருக்கலாம். இருந்தாலும் அந்த பொண்ணை நம்பி வர்றது அவங்க வீட்டுக்காரை நம்பி தான் அந்த பொண்ணு வருது. அப்போ அந்த பொண்ணை நீங்கள் எப்படி வச்சுக்கிறணுங்க? நீங்கள் உங்களை உள்ள மேலே வச்சு தாங்க சொல்லலை. உங்களுடைய நல்ல பழக்க வழக்கத்தோட அந்த பொண்ணை நல்லபடியாக வச்சுக்கிட்டு நீங்கள் தயவுசெய்து குடும்பம் நடத்தினா போதும். அந்த பொண்ணு நிறைய கனவுகளோடு வர்றாங்க. அவங்க நம்ம ஹஸ்பண்டு கூட சந்தோஷமாக இருக்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், குழந்தைங்க பெற்றுக்கிறணும் அப்படின்ட்டு எவ்வளோ ஏகப்பட்ட கனவுகளோடு வர்றாங்க. வேலைக்கு போகிற பொண்ணுனா, படித்த பொண்ணுனா நம்ம வேலைக்கு போகணும், கை நிறையா சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்றாங்க. அந்த நினச்சிட்டு வர்றதில் நீங்கள் தயவு செய்து மண்ணலி போட்டுறாதீங்க. டெய்லி தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு ஏங்க உங்களை திருத்துறது தான் அவங்களுடைய வேலையாங்க. கல்யாணம் பண்ணி வர்ற பொண்ணு உங்களை திருத்துறது தான் வேலையா? அதுக்காண்டியா கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க? அந்த பொண்ணு பல பேர்கிட்ட சொல்லியும் சொல்லாமலும் சரி நம்மளாவே திருத்திடலாம், நம்ம வீட்டுக்காரன் நம்மளே திருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி தோற்று போய் மற்றவங்ககிட்டலாம் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்க அம்மா அப்பாட்ட, அந்த மாமனார் மாமியார்ட்ட அவங்க சொல்லியே ஆகணும்னு ஒரு கட்டத்துக்கு தள்ளப்படுறாங்க. அது தள்ளப்படுறதுனால பிரச்சனைகள் பெருசாகுது. இது எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் வர வேண்டாம் அப்படிங்கிறக்காண்டி நான் அந்த மாதிரி சொல்கிறேன். இது பிரச்சனைகள் வருது. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, எதுக்காண்டி குடிக்கிறீங்க அப்படின்னு வீட்டில் உள்ள ஒய்ஃபு கேட்டாங்கன்னா, எனக்கு பிரச்சனைகள், எனக்கு சம்பாத்தியம் பத்தலை அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறீங்க. ரீசனுக்காண்டி குடிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. யாருக்கு தாங்க பிரச்சனைகள் இல்லை? இந்த மாதிரி பொண்ணுங்க கல்யாணம் பண்ணி வந்துட்டாங்க, நம்ம வீட்டுக்காரர் குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கும் பிரச்சனை. அதுக்காண்டி அந்த பொண்ணு குடிச்சிட்ருக்காளா? சொல்லுங்கள், குடிச்சிட்ருக்காங்களா? எவ்வளோ பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, கல்யாணம் பண்ணிட்டீங்க, 1 வருஷம் ஆச்சு, ஒரு குழந்தை வந்துடுது, உங்களுக்குன்னு ஒரு பேபி வந்துடுது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். சரி, அப்போயாவது நிப்பாட்டலாமே. சரி, நம்மளுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு வந்துருச்சுங்க, இனிமேல் நம்ம இந்த பழக்கத்துக்கு போவேணாம். அந்த பழக்கத்தினால உங்களுக்கு உடம்புக்கு கெடுதி. உடம்பும் போய் உங்கள் உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டு வருது. அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்.
தெரிஞ்சுட்டு ஏன் அந்த இதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு தான் நான் கேட்குறேன். தயவு செய்து உங்களுக்கு குழந்தைங்க வந்துடுது, அந்த குழந்தைய பார்த்தோன்னையாவது நீங்கள் திருந்தலாம். அப்பயும் திருந்த மாட்டேங்கிறீங்க. அப்பயாவது திருந்திடுவார், நம்ம வீட்டுக்காரர் திருந்திடுவாருன்னு எவ்வளோ பெண்கள் வந்து அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நம்ம வீட்டுக்காரர் இனிமேல் திருந்திடுவார், இனிமேல். ஆனால் திருந்துற மாதிரி இல்லை. நீங்கள் நிறையா பேர் வீட்டில் இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு, நான் கேள்விப்பட்டுருக்கேன். நிறையா பேர் வந்து 40 வயசு 45 வயசுலாம் இறந்து போயிடுறீங்க. கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, உடம்புல அந்த மூளை ஒர்க் ஆகலை, நரம்பு ஃபால்ட் ஆகுது. இப்படிங்கிறனால எல்லாரும் இது பண்ணுறீங்க. தயவுசெய்து உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்துட்டு தயவுசெய்து அதுலேருந்து மீண்டும் வெளில வர பாருங்கள். இதை பற்றி நிறைய நான் பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து கொஞ்சம் நான் சுருக்கமாகவே நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் அதே மாதிரி இன்னொன்று நான் ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஆண்களவே நான் குறை சொல்லிகிட்டே இருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. பெண்களையும் நான் சொல்கிறேன், தயவு செய்து அவங்க வீட்டுக்காரு வீட்டுக்கு வந்த உடனே நொய்னு போட்டு அவங்கள போட்டு அரிக்காதீங்க. அது ஒவ்வொரு பொண்ணுங்களும் செய்கிற பெரிய தப்பு. இன்னைக்கு நீ என்ன சம்பாரிச்சிட்டு வந்த, எவ்வளோ வச்சுருக்க, சம்பாரிச்ச காசை என்ன செஞ்ச, ஏது செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர்ற கணவன்மார்களை தயவு செய்து உள்ள நுழைஞ்சோன்னே இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதீங்க. இது வந்து என் பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுறா, அதனால நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை நான் கேள்விப்பட தான் செய்கிறேன். நான் தயவுசெய்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணாங்க. எதுவாக இருந்தாலும் கூப்பிட்டு வச்சு பேசுங்க. 2 பேரும் பிள்ளைங்க முன்னாலும் தயவுசெய்து பேசிடாதீங்க. பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது. அந்த குழந்தைங்கள நம்ம நல்லபடியாக வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் பேசுங்க, உட்காந்து பேசுங்க. தயவுசெய்து 2 பேரும் உட்காந்து பேசி ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ளே நம்ம எப்படி ரன் பண்ணணும், அதை எப்படி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் 2 பேரும் பேசி முடிவு பண்ணி ஒரு நல்ல குடும்பத்தை, நல்ல ஒரு சூழ்நிலையை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. ஏங்க உங்களை பிள்ளைங்க என்னங்க தப்பு பண்ணிச்சுங்க? குழந்தைங்க என்ன தப்பு பண்ணிச்சுங்க? உங்கள் வீட்டில் வந்து பிறந்தது அது தப்பா? உங்களுக்கு பிள்ளையா வந்து பிறந்தது தப்பா? தயவுசெய்து ஒவ்வொரு ஒரு ஆண்மகனும் ட்ரிங்க்ஸ் அடிக்கும்போது அந்த ஃபேஸை கொண்டுட்டு வாங்க. நம்ம பிள்ளைங்களோட ஃபேஸை கொண்டுட்டு வாங்க. என் பையன் ஃபேஸ் இப்படி இருக்கும், என் பொண்ணு ஃபேஸ் இப்படி இருக்கும், என் பொண்டாட்டி மூஞ்சி இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த இதை கொண்டுட்டு வாங்க. தண்ணி அடிக்கும் போது இதெல்லாம் யோசிங்க, குடும்பத்தை யோசிங்க. தயவுசெய்து யோசிச்சுட்டு தண்ணி அடிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுவாங்க. நான் என்னுடைய லைஃப்பை தயவு செய்து கெடுக்காதீங்க. நான் திரும்ப நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் வந்து உங்களில் ஒருத்தையாக தான் நான் பேசுகிறேன். ஒவ்வொரு வீட்லேயும் நடக்கிறது வந்து ஏதோ என்னுடைய சொந்தக்காரங்க வீட்டில் நடந்திருக்கு, என் குடும்பத்தில் நடந்திருக்கு அப்படின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. அப்படி நினச்சிட்டு தான் அப்படியே உடம்பு பதறுது. தயவுசெய்து உங்கள் உடம்ப ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. நான் சாப்பிட்றதுனால என்னென்ன ஃபால்ட்டு வரும் அப்படிங்கிறது, குடியை கெடுக்கும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கின்னு அதை எதுக்கு விலை கொடுத்து நீங்களே எதுக்கு உங்களுடைய மரணத்தை நீங்கள் வாங்கிக்கிறீங்க? தயவுசெய்து அது வேண்டாம். தயவுசெய்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. பெண்களுக்கும் சொல்கிறேன், ஹஸ்பண்டை வந்து அன்பால் திருத்த பாருங்கள். கண்டிப்பாக திருந்துவாங்க. நம்மளால் முடியாதது எதுவும் கிடையாது, நம்மளால் திருத்த முடியும், கண்டிப்பாக திருத்த முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் உட்காந்து பேசணும். நான் என்ன செஞ்சால் நீங்கள் ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டீங்க அப்படின்னு ஒய்ஃபு கேளுங்க. அவரும் சொல்லட்டும், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இல்லைன்னா நான் ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் கண்டிப்பாக சொல்லுவார். அதனால 2 பேரும் கலந்து பேசி குடும்பத்தை ஒரு நல்லபடி படித்து பிள்ளைங்களை நல்லபடியாக நம்ம கொண்டுட்டு போகணும். நான் இன்னும் நிறைய பேசணும்னு நினச்சேன். நான் வந்து என்னுடைய பதிவை நான் இதோட நான் நிறுத்திக்கிறேன். எல்லாருமே வந்து என்னால் வந்து சமுதாயத்தெல்லாம் ஃபுல்லாக திருத்த முடியாது. எல்லாரும் அவங்க வீட்டில் உள்ளவங்க ஆம்பளைங்க திருந்தணும். அவங்க குடும்பத்தை நீங்கள் முதல்ல நல்லபடியாக கொண்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெளியில் உள்ளவங்களாம் நம்ம திருத்திக்கிடுவோம். ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள ஆண்மகனும் பெண்களுமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அவங்க குடும்பத்தை கொண்டுட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல குடும்பமாக ஆகும். அப்புறம் இன்னொன்று ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு சிலர் சொல்கிறாங்க, இப்போ வந்து மிடில் கிளாஸ்லேருந்து ஹை கிளாஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிக்கிறாங்க. சாதாரண ஆட்டோ ஓட்டுறவங்கலேருந்து ஹை சொசைட்டியில் இருக்கிறவங்க வரைக்கும் தண்ணி அடிக்கிறாங்க. அது வந்து நான் ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்ட வரைக்கும் ஆட்டோக்காரங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க,
வந்து எனக்கு குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு இன்றைக்கி வருமானம் வரல, அதனால நான் தண்ணி அடிக்கிறேன் அப்படின்றாங்க. இதே இது கொஞ்சம் ஒரு பெரிய ஜாப்பில் உள்ளவங்க, பெரிய ஹை சொசைட்டியில் இருக்கவங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் நல்ல சரக்கு வாங்கி சாப்பிட்றேன், நான் ஹை குவாலிட்டி சாப்பிட்றேன், நான் என் உடம்புக்கு எதுவுமே வராது அது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க. என்னங்க இது, தண்ணி அடிக்கிறதுல என்ன, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுல என்ன ஹை குவாலிட்டி இல்லை, அது விஷம் தான், உடம்புக்கு கேடு தான். அதனால் வந்து ஹை குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, சாராயமாக இருந்தாலும் சரி, யாருமே தயவுசெய்து சாப்பிடாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். உங்களில் ஒருத்தையாக நான் கேட்குறேன், உங்கள் அம்மாவாக நினச்சிக்கோங்க, உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அக்காவாக நினச்சிக்கோங்க, உங்கள் பொண்ணாக நினச்சிக்கோங்க. அப்படி நினச்சி தான் நான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். தயவு செய்து இதிலேருந்து மீண்டு வாங்க. அடுத்து இன்னொரு பதிவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு நான் யாரையும் ஹேட் பண்ணணும், யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கொடுக்கல உங்களுக்கு. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன். யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லலை. தவறாக இருந்தால் எல்லோரும் மன்னிச்சிருங்க.